Hello friends, welcome to Malasam's Kitchen. இந்த வீடியோல டேஸ்டியான பன்னீர் சீஸ் பர்கர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான preparation. ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு அந்த பன்னீர் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் கட்லெட் செய்ய ஒரு பச்சை மிளகாயும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி ஒரு சாப்பர்ல சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் சாப் பண்ணிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாம். சாப்பர் இல்லாதவங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்து தண்ணி எதுவும் விடாம நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இதுல பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா ஆரிகனோ சேர்த்துக்கலாம். ஆரிகனோ இல்லாதவங்க இட்டாலியன் சீசனிங்கும் சேர்த்துக்கலாம். இதுவும் இல்லாதவங்க கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 200 கிராம் அளவு பன்னீர் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே செஞ்ச பன்னீர்ன்றதுனால நான் ஈஸியா அப்படியே உதிர்த்து விட்டுக்கிறேன். கடையில வாங்கின பன்னீர் இருந்தா நீங்க துருவி எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகம் வேணான்றவங்க இன்னும் கூட குறைச்சிக்கலாம். இப்ப இது கூட 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இப்ப இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரதுக்காக ஒரு கார்ன்ஃபிளவர் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃபிளவர் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு சின்ன பவுல்ல எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம், கட்டி எதுவும் இல்லாம. இதை நம்ம செஞ்சு வச்சிருக்க பன்னீர் மிக்சர்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்க அந்த மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிக்கும். நமக்கு ஒரு டவ் பதத்துக்கு வரும், அதாவது மாவு பதத்துக்கு, சப்பாத்தி மாவு மாதிரி நமக்கு இது வரும். ரொம்ப திக்கான சப்பாத்தி மாவா இல்லாம கொஞ்சம் இலகுனாப்புல இருக்கும். அந்த மாதிரி பதத்துக்கு வர வரையும் நம்ம வேண்டிய அளவு பிரெட் கிரம்ஸை இதுல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த மாவு. இப்ப நமக்கு அது ஈஸியா உருண்டை பிடிக்க வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்ப ஒரு பெரிய பால் எடுத்து நம்ம பர்கரோட சைஸோட குட்டியா தட்டிக்கலாம். ஓரளவுக்கு, அதாவது ஒரு சைஸ் கம்மியா இருக்கணும் பர்கரோட சைஸை விட. இப்ப நான் இதை தவால தான் ஃப்ரை பண்ணி போறேன். வேணும்னா நீங்க டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணா நல்லா கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். ஆனா எண்ணெய் அதிகமா பிடிக்கும். நம்ம அதனால இந்த மாதிரி ஈஸியா தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனா இதுவும் கிறிஸ்பியா டேஸ்டா தான் இருக்கும் நமக்கு சூடா சர்வ் பண்ணும்போது. இப்ப வேண்டிய அளவு எண்ணெய் ஊத்திட்டு இது 2 பக்கம் திருப்பி போட்டு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம கட்லெட் மாதிரியே சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பன்னீர் பிரெட் கிரம்ஸ் கட்லெட். இப்ப இந்த கட்லெட்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கட்லெட் மேல நான் அந்த சீஸ் ஸ்லைஸ் வச்சு அதை உருக விட போறேன். நம்ம பர்கர் எப்படி அசெம்பிள் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, அப்புறம் குடமிளகாய் எல்லாமே ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பர்கர் பண்ணை இந்த மாதிரி பாதியை கட் பண்ணிக்கலாம். பர்கர் பண்ணை நீங்க அப்படியேவும் சர்வ் பண்ணலாம், இந்த மாதிரி பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். நான் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்றதை காட்டுறேன். கொஞ்சமா பட்டர் போட்டுட்டு நம்ம லேசா இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த காய்கறிகள் பாத்தீங்கன்னா நீங்க குக்கும்பர் கூட ஸ்லைசஸா, ரவுண்ட் ஸ்லைசஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு லெட்டியூஸ் கிடைச்சிச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். நல்லா கிரன்ச்சியா இருக்கும் அந்த பர்கர்ல. ஃபர்ஸ்ட் நம்ம மயனஸ் தடவிக்கலாம் 2 சைடுமே. நான் இன்னைக்கு கார்லிக் மயனஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். பர்கருக்குனே தனியா மயனஸும் கிடைக்குது, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்ப இதுல பீஸா சாஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பீஸா சாஸ் இல்லாதவங்க கெட்சப் யூஸ் பண்ணிக்கலாம். பீஸா சாஸ்ல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரமும் கொஞ்சம் ஹெர்ப்ஸும் கலந்துருக்கும், அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்கிறதுனால அதை யூஸ் பண்றேன். இல்லாதவங்க கண்டிப்பா கெட்சப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது மேல கேப்சிகம், அப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வச்சிடலாம். வச்சு நல்லா அசெம்பிள் பண்ணிக்கலாம். குக்கும்பர் பிடிக்கிறவங்க குக்கும்பரும், லெட்டியூஸ் கிடைக்கிறவங்க லெட்டியூஸும் வச்சு சர்வ் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ணிருக்க பீஸா சாஸ் இந்த பிராண்டு டெல்மாண்டே பிராண்டு. குழந்தைங்களுக்கு வைக்கும்போது நம்ம பீஸா சாஸ் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கலாம். மயனேஸ் கொஞ்சம் கூடுதலா வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஃபேவரட்டான வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பர்கர் அசெம்பிள் பண்ணிக்கலாம். நான் கேப்சிகம் ஸ்கிப் பண்ணிருக்கேன் குழந்தைங்களுக்கு செய்யும் போது. இந்த ஈஸி அண்ட் டேஸ்டியான பர்கர் ரெசிபி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மாலாசம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.